எரேமியா 15வது அதிகாரம் 20வது வசனம் இப்படியாக சொல்கிறது, உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்மளுடைய ஏசப்பா நம்மளை ரட்சிக்கிறவர், தப்புவிக்கிறவர். எப்படிப்பட்ட சுச்சுவேஷன்லேருந்து நம்மளை ரட்சிப்பார், தப்புவிப்பாருன்னு நம்ம சொல்லும்போது, இன்றைக்கி நம்ம நடக்கிற சில பாதைகள் சில பேருடைய கண்களுக்கு முன்னாடி கேலியாகவும் தெரியும், கிண்டலாகவும் தெரியும். இன்னும் சில பேருக்கு நம்ம தான் எப்போவுமே ஒரு பேச்சு பொருளாகவும் இருப்போம். எப்போ இவங்க வாழ்க்கையிலையும் எப்போ இவங்களை வீழ்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நம்ம மேலே தான் கண்ணோக்கமாக இருப்பாங்க. ஆனால் நம்ம இதன் மத்தியிலையும் ஆண்டவரை நம்ம உறுதியாக பற்றி கொண்டோம் அப்படின்னா, எவ்வளோ பேர் நமக்கு எதிராக கடந்து வந்தாலும் அவர்களுக்கு முன்னாடி நம்மளை அரணான வெண்கல அலங்கமாக கொண்டு நிறுத்துவார். அரணான வெண்கல அலங்கம்னா ஒரு பேலஸ் இருக்குது, பேலஸ்க்கு முன்னாடி ஒரு கேட் போட்டிருக்காங்க. அந்த கேட்டை ஈஸியாக தாண்டி என்ன செய்ய முடியாதுன்னா அந்த பேலஸ்குள்ளாடி என்ட்ராக முடியாது. அதே மாதிரி ஏசப்பா நம்மளை ஒடுக்கிறவங்களுக்கு முன்னாடி நம்மளை இப்படி கொண்டு நிப்பாட்டும் போது நம்மளை ஈஸியாக யாராலும் என்ன செய்ய முடியாதுன்னா வீழ்த்த முடியாது. ஏன்னா நம்மள ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாரு. இன்னைக்கு மனுஷங்க உங்கள் தலைக்கு மேலே ஏறி மிதிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குனாலே நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவரை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருந்தீங்க அப்படின்னா ஆண்டவர் அந்த காரியத்தை மகிமையாக மாற்றி தருவார். விசுவாசிங்க, அற்புதங்கள் எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.